அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு முக்கியமான தகவல் தான். ஒரு சில பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதில்கள் இதில் இருக்கும். அதாவது என்ன கேள்விகள் அப்படின்னு, நிறைய பேர் இப்போ தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் மாலை போட்டு வழிபாடு செய்கிறாங்க, நிறைய பேர் விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்கிறாங்க, நிறைய பேர் பூஜை மட்டும் செய்து வழிபாடு செய்கிறாங்க. 48 நாள்ல இருந்து கடைபிடித்து கொண்டு இருக்கும் பக்தர்களும் இருக்கிறாங்க. 21 நாட்கள் மட்டும் நாங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் 11 நாட்கள் மட்டும், இல்லை அது முடியல அப்படின்னா தைப்பூசத்திற்கு நாள் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இதில் 21 நாட்களும் 48 நாள் பூஜை செய்பவர்களுக்கும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நாங்கள் தைப்பூசத்திற்காக பூஜை செய்கிறோம், எங்களுடைய பூஜையை முருகர் ஏற்றுக்கொள்வாரா, எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படிங்கிறது ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்பிக்கை. நீங்கள் இறைவனிடம் வச்சுட்டீங்க, உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வச்சுட்டீங்க. முருகர்கிட்ட எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் முருகா, நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுட்டீங்க. அதில் நீங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். கட்டாயம் என்னுடைய முருகர் எனக்கு நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் போதும். நமக்கு நடக்குமா, நம்மளுடைய வேண்டுதல் தைப்பூசத்திற்குள்ளே நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிறத குழப்பமே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வேண்டுதல் வைத்து கோரிக்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறது எந்த தவறும் கிடையாது. கோரிக்கை வைத்தால் தான் நம்மளுடைய பூஜையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும், அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஒன்று தவறே கிடையாது. நீங்கள் இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படின்ட்டு. அதை நினச்சி நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை, கட்டாயமாக அது நடக்கும். நமக்கு எப்போதுமே நம்பிக்கை ஒன்றே வேண்டும். நீங்கள் இறைவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறும். எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க, இப்போ சொந்த வீடு வேணும்னே வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே. அந்த வேண்டுதல் நம்ம சொந்த வீடு கட்டிடுவோமா, இடம் வாங்கிடுவோமா, அந்த மாதிரியே நீங்கள் குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் ஃபிக்ஸாக இருக்காது. சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு இருக்காது. நமக்கு நடக்குமா நடக்காதா, வாங்கிடுவோமா, நமக்கு பணம் கிடச்சிருமா, அந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்குமே தவிர நம்மளுடைய வழிபாட்டில் முழு சிந்தனையும் நமக்கு இருக்காது. நமக்கு முருகர் நடத்தி வைப்பார் அப்படிங்கிறதே தான் யோசனையில் இருக்குமே தவிர நம்மளுடைய வழிபாட்டில் முழு திருப்தி நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முருகன் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து நமக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருந்து, எனக்கு முருகர் சீக்கிரமாக சொந்த வீடு கொடுத்துருவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமையும். எப்போதுமே நமக்கு நடக்குமா நடக்காதா நம்ம யோசிச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு 80% நடக்காது. இதுதான் உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்தில் பாசிட்டிவ் கொடுக்கணுங்கிறது சொல்கிறது காரணமே அதுதான். அந்த எண்ண ஓட்டங்கள் படி தான் நம்மளுடைய லைஃப் அப்படியே மாறும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டீங்க முருகன்கிட்ட, முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் முருகன் மேலே வச்சுக்கோங்க போதும். நீங்கள் அந்த வேண்டுதலை பற்றி நினச்சி குழப்பிக்காதீங்க. என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, சொந்த வீடு, குழந்தை பாக்கியம் நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க, நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு வச்சுருக்கீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தொல்லை நீங்குவதற்காக வச்சுருக்கிறீங்க வேண்டுதல். உங்களுடைய எல்லா வேண்டுதலுமே நிச்சயமாக நடக்கும், கட்டாயமாக நடக்கும். அந்த நினச்சி நீங்கள் குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இறைவனை நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. முருகருடைய அருள் இருந்தால் நமக்கு நடப்பதற்கு ஒரு நொடி போதும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு. கட்டாயமாக காத்திருப்பு தான் நம்மளுடைய லைஃப்பில் சுவாரஸ்யமே இருக்கின்றது. நம்ம லைஃப்பில் எதுவுமே நம்ம நினச்ச உடனே நடந்தால் நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு நடக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடித்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம போராடி ஜெயிக்கும்போது தான் நமக்கு அந்த வெற்றி சுவாரஸ்யமாகவும் இருக்கும் மற்றும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் மற்றும் நமக்கு அதில் என்ஜாய் முழுவதும் பண்ணவும் முடியும். அதனால் நீங்கள் உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இறைவனை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. அடுத்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முருகனுக்கு தைப்பூசத்திற்காக விரதம் இருந்தோ அல்லது பூஜை செய்தோ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா,
முருகருடைய படத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து முருகர் இனமோ உங்களை பார்க்கறது போலயே உங்களுக்கு ஒரு பிரகாசம் தெரியும். உங்களை பார்த்து ரசிப்பது போல், உங்களை பார்த்து சிரிப்பது போல், உங்களுக்கும் முருகனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். அப்படி இருந்தாலே முருகனுடைய அறிகுறி தான். அது முக்கியமான அறிகுறி இதுதான். முருகருடைய படம் உங்களுக்கு படமாக தெரியாது. அந்த இடத்துல அவர் இருக்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்களை ரசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போதே உங்களுடைய பூஜை 100% வெற்றியாகும். 100% அவர் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார். உங்களுடைய வழிபாடை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது 100% புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சிலையோ வச்சுருக்கீங்களாம் சரி, படமோ வச்சுருக்கீங்க சரி, அந்த படத்தை வந்து படமாக உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் முருகராக உங்கள் கண்ணுக்கு எப்போ தெரிகிறாரோ அப்போதே அந்த பூஜை வந்து முழுவதும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுக்கு வந்து படத்தை பார்க்கும்போது முருகன் உங்களை பார்த்து சிரிப்பது போல், முருகன் உங்களை ரசிப்பது போல் எப்போ தெரிகின்றதோ அப்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு வந்து முருகன் படம் தெரியாது. உங்களுடைய அந்த பூஜையில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அந்த பூஜையை வந்து முருகனும் ரசிக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் வந்து எதையுமே நினச்சி கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி நடக்குது, உங்களுடைய கண்ணுக்கு வந்து முருகன் வந்து பார்ப்பது போல் இருக்கும், முருகன் படத்தை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்குது, அவரை பார்த்தாலே அவர்கிட்ட பேசணும் போல் இருக்குது, ஒரு ஆசையும் ஒரு அன்பும் அதிகமாகுது அப்படின்னாலே முருகன் வந்து உங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுடைய பூஜையை வந்து மனமாற ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றுது. சரிங்களா? அதனால் வந்து இந்த முதல் அறிகுறி, முக்கியமான அறிகுறி உங்களுக்கு இருந்தாலே முருகனுடைய அருளும் இருக்குது, உங்களுடைய பூஜையை அவர் ஏற்றுக்கொள்வார், உங்களுடைய வேண்டுதலும் நடக்கும். இரண்டாவது முக்கியமான அறிகுறி, முருகனுடைய கண்கள் பார்த்தாலே உங்களுக்கு கண் கலங்கணும். ஒரு செகண்ட் அதுக்காக அழுதுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு செகண்ட் லைட்டாக உங்களுக்கு கண்ணு கலங்கினாலே போதும், முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உணர்வு சம்மந்தப்பட்டது. உணர்வுகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கண்ணில் வந்து கண்ணீர் கலங்கும். அழுகிறது கிடையாது, கலங்கும். அதாவது முருகனுடைய பார்க்குறோம், ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். முருகனுடைய படத்தை பார்க்குறோம், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாரா அந்த ஒரு ஆசை நமக்கு இருக்கும். முருகனுடைய படத்தை பார்க்கும்போது அவர் நம்ம கூட இருக்கிற போல் ஒரு உணர்வு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கண் கலங்கும். முன்னாடி ஒருவர் இருக்கின்றார் நமக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தோற்றம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னாலே முருகனுடைய அருளும் இருக்குது, உங்களுடைய பூஜையை அவர் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார். அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது, இதுதான் ரொம்ப எளிமையானது, நீங்கள் கண்டுபிடிப்பது ரொம்ப எளிமையானது. தீபத்தை சுடர் ஏற்றி வச்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பூஜை செய்து முடித்த பின்னாடியும் அந்த ஜோதி வந்து பிரகாசமாக இருக்கின்றது, வேல் ரூபத்தில் தெரிந்தாலே முருகன் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதான் 100% உண்மை. ஏன்னா முருகன் வந்து தீபச்சுடரில் வந்து வேல் ரூபத்தில் தான் அதிகமாக காட்சி கொடுக்கிறார். மற்றும் அந்த விளக்கு வந்து பிரகாசமாக அந்த தீபச்சுடர் இருக்கும். அப்படி இருந்தாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கின்றது. அவர் உங்களுடைய பூஜ்ய மனமாராக ஏற்றுக்கொண்டால். நெய்வேத்தியம் மிகவும் டேஸ்டாக இருக்குது, மிகவும் அற்புதமாக இருக்கின்றது அப்படின்னாலும் உங்களுடைய பூஜையை மிகவும் அவர் ஏற்றுக்கொண்டார் தான் அர்த்தம். நெய்வேத்தியம் வைப்பதற்கு முன்னாடி வைத்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் நமக்கு நெய்வேத்தியத்தில் இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. அடுத்து முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு, உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் போடுது, நீங்கள் பூஜை செய்யும்போது சத்தம் போடுது, நீங்கள் முருகருக்கு வந்து தைப்பூச விரதம் இருக்கும்போதெல்லாம் சத்தம் போடுது அப்படின்னா அந்த பூஜை வந்து முருகர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது 100% உண்மை. மற்றும் ராஜபல்லி உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படின்னாலும் நல்லது. ராஜபல்லி அப்படிங்கிறது சாதாரண பல்லியை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கும், அந்த கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது சாம்பல் நிறத்தில் லைட்டாக இருக்கும். அந்த ராஜபல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ராஜபல்லி பார்க்கறது முருகனுடைய அருள் இருக்கும்போது நிச்சயமாக ராஜபல்லியை நீங்கள் பார்ப்பதற்கான யோகம் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா சாதாரண பல்லி இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து முருகனுடைய அருள் இருக்கின்றது. அதாவது நீங்கள் இந்த பூஜை செய்யும்போது, முருகனுடைய பூஜை செய்யும்போது அந்த படத்திற்கு பின்னாடியோ அல்லது சத்தம் கொடுப்பதோ உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. அடுத்து மிகவும் முக்கியமான அறிகுறி, இந்த ஒரு அறிகுறி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முருகன் கனவுல காட்சி கொடுக்கலாம். முருகர் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவது போல் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஒரு காவி உடையில் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ற போல் கண்ணுக்கு தெரியலாம், கனவுல தெரியலாம். இந்த மாதிரி தெரிந்தாலும் உங்களுக்கு முருகனோட அருள் இருக்குது, உங்கள் பூஜையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து யாராவது உங்ககிட்ட வயதானவர்கள் காவி உடையில் பேசினாலும், கனவுல இது காட்சி கொடுத்தால், காவி உடையில் அதாவது நம்ம வந்து பச்சை நிறம், மஞ்சள் நிறம், காவி ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, சாமியார் மாதிரி இருப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஆடைகளில் போட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னாலும் முருகன் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதான் அர்த்தம். அதே போல் வந்து சின்ன குழந்தை, ஒரு சின்ன குழந்தைன்னா 1 வயசு குழந்தையோ அல்லது சின்ன குழந்தை ரூபத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியோ, இல்லை தவந்து வர்ற மாதிரியோ, அல்லது ஒரு குழந்தை உங்கள் கைக்கு வர்ற மாதிரியோ, ஏதாவது ஒரு ரூபம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் முருகனுடைய அருளால் தான் அது தெரியும். ஏன்னா குழந்தை ரூபம் கொண்டவரும் முருகர், வயதான ரூபத்தை கொண்டவரும் முருகர் தான். அவர் வந்து அவருக்கு எந்த உருவம் பிடிக்குதோ அந்த உருவத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். நீங்கள் எந்த உருவத்தை ரசிக்கிறீங்களோ அந்த உருவத்திலையும் அவர் காட்சி கொடுப்பார். இப்போ நீங்கள் ராஜ அலங்காரத்தில் முருகனை ரசிக்கிறீங்க அப்படின்னா அவர் ராஜ அலங்காரத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிவார். நீங்கள் குழந்தையாக ரசிக்கிறோம் அப்படின்னா குழந்தை ரூபத்திலாம் தெரிவார். நிறைய பேர் வந்து முருகரை வந்து குழந்தையாக தான் ரசிப்பாங்க. ஏன்னா முருகர்னாலே குழந்தை அப்படிங்கிறதான் ரசிப்பாங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு 2 திருமணம் நடந்தாலும் வள்ளி தெய்வானோட இருந்தாலும் முருகர்னாலே குழந்தையா தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கிறாங்க. அவர் அதிகமாக குழந்தை ரூபத்தில் தான் காட்சி கொடுத்துட்டும் இருக்கிறார் நிறைய பேருக்கு. வள்ளி தெய்வானோட காட்சி கொடுப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அந்த மாதிரிலாம் உருவத்தில் உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல் முருகன் வந்து கனவுல ஏதாவது ரூபத்தில் காட்சி கொடுக்குறார். வேல் ரூபத்திலையோ அல்லது மயில் சத்தமோ மயில் ரூபத்திலேயோ ஏதாவது ரூபத்தில் காட்சி கொடுத்தாலே முருகனோட அருள் இருக்கப்போ தான் உங்களுக்கு காட்சி தெரியுது, இல்லைன்னா தெரியாது. முருகனுடைய மந்திரம் சரவணா அப்படிங்கிறது தெரிந்தாலே போதும், நமக்கு ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய அறிகுறிகள் இருக்குது. பூ வாசனை, பூ வாசனைலாம் வருது ரொம்ப நல்லது. பத்தி வாசனை, சாம்பிராணி வாசனை, இந்த வாசனைலாம் அதிகமாக நமக்கு வந்து இரவு நேரத்தில் வருகின்றது அப்படின்னா நம்ம இல்லத்தில் தெய்வம் இருக்கப்பே தான் வரும். நீங்கள் தைப்பூச பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா முருகர் இருக்கப்பே தான் அந்த வாசனை உங்கள் வீட்டில் வரும். சந்தனம் வாசனை, விபூதி வாசனை, பன்னீர் வாசனை, ஜவ்வாது வாசனை, ஒரு நல்ல ஒரு மனம் நம்ம வீட்டில் இருக்கின்றது அப்படின்னா வீட்டில் தெய்வங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் இருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் முருகனுக்கு பூஜை செய்கிறீங்கனாலே நம்பிக்கையோடு இருக்கணும். முருகன் எனக்கு இந்த கவலையை கொடுத்துட்டாரு, இந்த சோதனையை கொடுத்துட்டாரு, அந்த கவலையை கொடுத்துட்டாருலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. முருகர் வந்து கைவிட மாட்டார். சோதனைகள் வரும்போதும் ஏற்றுக்கொள்ளுங்க, கவலைகள் வரும்போதும் ஏற்றுக்கொள்ளுங்க. என் அப்பன் முருகன் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க, எல்லாமே சரியாயிடும். ஒரு சில பேருக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணப்போ சின்ன சின்ன தடங்கள் வந்திருக்கலாம். தடங்களை மீறி அப்பன் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பூஜை பண்ணுங்க, அது சரியாக போயிடும். அதே போல் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, பூஜைக்கு எதுக்காக தடங்கள் வருது, நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நம்ம வீட்டில் பிரச்சனை வருது, அதற்கு என்ன காரணம்? கர்மா தான் காரணம். மற்றும் தீய சக்திகள் இருந்தாலும் அதுவும் பண்ண விடாது, தடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதற்கு மீறி போராடி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெற்றியாகும். உங்களுக்கு வந்து தடங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சாந்தமாயிடணும், கோபப்படக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு முருகனுடைய நாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த தடங்கள் வந்து சரியாகும். யார் மேலேயாவது கோவப்பட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தடங்களாகவே தான் இருக்கும். தடங்கள் வர்றப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் காலையில் கூட அந்த பதிவை நான் கொடுத்துருந்தேன். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. யாருக்கெல்லாம் தடைகள் வருது, எனக்கு தடங்களாக வருது நீங்கள் யோசிக்கிறீங்களோ, பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகனுடைய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி வேல் துணையாக நிற்கும். பூஜை வந்து உங்களுக்கு சிறப்பாக முடியும். இது ஒரு முறை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சண்டைகளால் பூஜை தடங்கள் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக சாந்தமாகுங்க. ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு தெரியுது யாரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீட்டில் சண்டைக்கு அப்படின்னா மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. இல்லை தண்ணி குடிங்க. ரொம்ப கோபம் வருது அப்படின்னா தண்ணீரை 1 மடக்கு வாயில் வச்சுட்டு அதை முழுங்காதீங்க, அப்படியே வாயில் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல சட்டுன்னு உங்களுக்கு சாந்தமாயிடும். அப்புறம் வந்து கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும். எந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக கோபம் வருதோ அந்த நேரம் தண்ணி குடிச்சிங்கன்னா கோபம் வந்து குறையும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வார்த்தைகள் வந்து கோபத்தில் தான் விடுவாங்க. அந்த நேரம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அப்படி இருக்கிறவங்களாம் டக்குன்னு போய்ட்டு கிச்சனில் போய்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிக்கோங்க. டக்குன்னு உங்களுடைய மனசில் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த என்ன சண்டை வருதோ அதை நினைக்காம மற்ற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை நினச்சி கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் பூஜை தொடங்க ஆரம்பிச்சிருங்க. யாருக்கெல்லாம் பூஜை தடங்களை ஆரம்பிக்குதோ அந்த ஒரு 1/2 மணி நேரம் இதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் அது வந்து சரியாயிடும். இப்போ ஒருவேளை அதுக்கு மீறி எனக்கு சண்டை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது? விட்டுருங்க, அவ்வளோதான். ரிலாக்ஸாக விட்டுருங்க.
ஃப்ரீயாக விடுங்க. போட்டு என்னால் சாமி கும்பிட முடியலையே, பூஜை பண்ண முடியலன்னு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு மறுநாள் ட்ரை பண்ணுங்க. இப்படியே ஒரு 4, 5 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சாந்தமாயிடும். தடங்கல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப குழம்ப தான் பிரச்சனை அதிகமா வரும். ஃப்ரீயா விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை சரியா போயிடும். நிறையா காரணங்கள் இருக்கின்றது நம்மளுடைய பூஜை தடைகளுக்கு. அதனால நீங்க வந்து இறைவன் மேல மட்டும் நம்பிக்கை வைத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும். முருகனுடைய மந்திரத்த பூஜை பண்றதுக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடியே சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயே சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருங்க. தடங்கல் வந்து வராது. இது வந்து தடங்கலா இருக்கிறவங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.